ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் மெயின் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நீளம் ஒரு 7.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். அந்த லைன் போட்டு எடுத்ததுலேருந்து அதுக்கப்புறத்தில் நம்ம ஸ்லீவ் வண்ணம் எவ்வளோன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ முன் பக்கம் குழிவுக்காக இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. வளைச்சி வரைஞ்சிட்டு நம்ம அதையும் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். அதில் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ லைனிங்கை நம்ம கட் பண்ணியாச்சு. லைனிங்கை மெயின் கிளாத்தாக கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சிலே நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு லைனிங்கில் எண்டில் இந்த மாதிரி ஒரு தையல் அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிட்டு நல்ல பக்கத்துலேயும் ஒரு எண்டில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ லைனிங்கை நம்ம அட்டாச் பண்ணலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்லீவ் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு சென்டரில் ஒரு கட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு இந்த பக்கத்துலேருந்து 1.5 இன்ச்சு அந்த பக்கத்துலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா கீழேருந்து ஒரு 2.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இந்த 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். இந்த பக்கத்தில் அதை ஃபோல்டு பண்ணி சென்டரில் கொண்டு அந்த 2.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்க 1.5 இன்ச்சையும் அந்த சென்டரில் கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தையல் போட்டுட்டேன். தையல் போட்டதுக்கப்புறமா மேலே அந்த 3 இன்ச்சு அப்படியே நிற்கிது பாருங்கள். அதை நம்ம இந்த பக்கத்தில் 2 ப்ளேட்டு அந்த பக்கத்தில் 2 ப்ளேட் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த பக்கத்தில் உள்ள பிளேட்ஸை அந்த பக்கம் பார்த்துருக்க மாதிரியும் இந்த பக்கத்தில் இருக்கிறது இந்த பக்கம் பார்த்துருக்க மாதிரியும் நான் என்ன வைக்க மாதிரியே நீங்கள் அந்த பிளேட்டை நம்ம பிடிச்சி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பிளேட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம 2.5 இன்ச்சு நம்ம இது பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல நான் ஒரு 3 பீட்ஸ் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் இப்போ நம்ம பீட்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். சிம்பிளாக ஈஸியாக நான் ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் வந்து நிறைய பேர்த்த கொண்டு சேர்க்க என்ன ஒரு லைக் பண்ணிடுங்க.